ஹாய் வணக்கம், நான் அமுல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். புர்ஜ் அல் அரப் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பீச்சில் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாரா அண்ட் லவ்ரா இஸ் ஃப்ரம் Argentina and from Brazil. Sarah is from Brazil. Both are South Americans and today we are going to have good vibes and photo shoot பண்ண போகிறோம். நல்லா பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக சுத்த பிரிச்சு பிளானு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ புர்ஜ் அல் அரப் அதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம போக முடியாது. அது வந்து பர்மிஷன் கிடையாது ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புர்ஜ் அல் அரப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கைட் பீச்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பீச்லேருந்து நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக போகலான்னு சொல்லி நம்ம டாக்ஸி டிரைவர் சொன்னார். ஸோ அதனால் நம்ம வந்து கைட் பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து போனால் அந்த புர்ஜ் அல் அரப் வியூ நமக்கு கிடச்சிருன்னு சொன்னாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் புர்ஜ் அல் அரப் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண வரலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கைட் பீச் லொக்கேஷன் வந்து டாக்ஸியில் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த புர்ஜ் அல் அரப்பை பார்த்துடலாம். இந்த வியூவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட் எப்படி வரப்போகுது என்னென்ன மாதிரி வரப்போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க எல்லாரும் ஷூட் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கைட் பீச்சுக்கு பின்னாடி இருக்குது. அண்ட் கைட் பீச் வந்து பின்னாடி இருக்குது. முன்னாடி இருக்கிறது வந்து புர்ஜ் அல் அரபோட அந்த இடமும் இருக்குது. அதோட பீச் இங்கேருந்து இந்த எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி டாக்ஸி வந்து இதுக்கு மேலே வந்து போகாதான். அதனால் இங்கே வந்து இங்கே இறங்கிக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு வந்து புர்ஜ் அல் அரபோ அந்த வியூவும் அந்த பீச்சும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் நடந்து போயிருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் நடந்தால் அந்த ப்ராப்பரான நமக்கு அந்த வியூ பாயிண்ட் கிடச்சிரும். வாங்க போவோம். பீச் இதோ வந்துடும் பார்த்துட்டே இருக்கும். பீச் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த புர்ஜ் அல் அரப் வர வியூ வந்து பார்த்திங்கன்னா பல மைல் தூரம் போயிட்டே இருக்கும் போல். நானும் ஒரு 15 நிமிஷமும் நடந்துன்னு தான் இருக்கேன். ஒன்றும் வரல. எல்லையவே கடந்துருவோம் போல இருக்கு. தப்பான இடத்துல இறங்கிட்டோம். ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த பீச் வரத்துக்கு. ஆக்சுவலி என்னன்னா அந்த புர்ஜ் அல் அரப் பக்கத்தில் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறோம். அதனால கொஞ்சம் ரொம்ப கிட்ட போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் கிட்ட போனோம்னு நினச்சுன்னா இங்கே பெரிய செவுறு மாதிரி இருந்தது. இதை கடந்து தான் போகணும். அதாவது அந்த செவுறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜ் அல் அரபோட ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து அளவு கிடையாது. ஸோ அதனால் நம்ம சுற்றிட்டு இப்படி வந்து வெளியே வந்து வேறு ஆக்சஸ்க்குள்ளே வந்து போக முடியுதான்னு பார்க்குறோம். அதாவது பக்கத்து ரிக்ஷா வர மாதிரி இருக்காங்க. இங்கே ஒரு மால் இருக்குது. டி மால்னு ஒரு மாலு. இது வந்து ஜுமேரா ஹோட்டல் அந்த என்ட்ரன்ஸ் அது. அப்புறம் இங்கே வைல்டு வாடின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த தீம் பார்க்லாம் வச்சுருக்காங்க. தீம் பார்க்லாம் இருக்குது. அப்புறம் இதான் இன்சைட் புர்ஜ் அல் அரப். ஸோ இன்சைட் புர்ஜ் அல் அரப்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பில்டிங்கு. ஆக்சுவலி அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பீச்சுக்கு போகணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் நடந்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு பீச் ஆக்சஸ் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே ப்ரைவேட் ஆக்சஸாக தான் இருக்குது. புர்ஜ் அல் அரப் போகிறோம்னா தயவு செஞ்சு புர்ஜ் அல் அரப் டிக்கெட்டே புக் பண்ணி உள்ள போக முடிஞ்சா பாருங்கள். டிக்கெட் இல்லை, அது வாங்கியே போங்க. அப்படி முடியலையா மெரினா பீச்சில் இருந்துருங்க. இல்லைனா அந்த கைட் பீச்சில் ஃபிட் பண்ணிக்கோங்க. புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இல்லைனா பரவாயில்ல, தூரத்துல எடுத்துருங்க. இந்த பக்கத்தில் போய்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நடக்க வேண்டிய ஆசை தான், நடக்க வேண்டியதான் விஷயமா இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ரைவேட்டான பீச் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பப்ளிக் கிடையாது. பப்ளிக் இருக்கிறது எல்லாமே அந்த புர்ஜ் அல் அரப் ரொம்ப தள்ளியே தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரணுமே எங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடைக்கல. பார்ப்போம். இவங்களும் நடந்துட்டு இருக்காங்க, நான் நடந்துட்டு தான் இருக்கேன். சூப்பராக சுத்த பிரிச்சு பிளானு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி ப்ரைவேட் ஆக்சஸாக தான் இருந்தது. அதனால் வந்து என்ன முடிவு பண்ணோம்னா இதுக்கு மேலே நடந்த காலைக்காவது. ஏன்னா அப்படி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தாலும் திருப்பி யூட்டன் போட்டு திருப்பி அதே 4 கிலோமீட்டர் நடந்து போனால அதனால் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா அந்த வந்து எல்லா ப்ரைவேட்டாக தான் இருக்குது, பப்ளிக் வந்து நீங்கள் தூரம் தான் போகணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்து டாக்ஸி டிரைவர் வச்சு நம்ம வந்து போயிடலான்னு இருக்கோம். அதாவது ஜேபிஆர் அந்த பீச்சுக்கு தான் போகிறோம். ஏன்னா புர்ஜ் அல் அரப்க்கு நம்ம வந்து போகணும், அந்த வியூ ப்ராப்பராக கிடைக்கணும்னு தெரிஞ்சு நம்ம வந்து புர்ஜ் அல் அரப் ப்ரைஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது வழி இருக்கான்னு அதையும் நான் பார்த்து அனலைஸ் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க சொன்னாங்க நான் புர்ஜ் அல் அரப் தான் எனக்கு வேணும்னு சொல்லி. இது முன்னாடியே தெரிஞ்சால் நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த மெரினா அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி போகிறோம் ஜேபிஆர் பீச்சுக்கு. பார்ப்போம் அங்கே போய் என்ன தான் பண்ண முடியுது, எந்த அளவு அந்த வியூ கிடைக்குதுன்னு சொல்லி. Anata pacaye apate keke na apatia apati keke ku
ஏறின இடத்துல இறக்கி விட்றோம்னு சொல்லுவாங்களே அதே கதை தான். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து டாக்ஸி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஐயோ நடக்க முடியலன்னு சொல்லி திருப்பி அங்கேருந்து கார் ஏறி எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். இது ஆக்சுவலி ஜேபிஆர் பீச்சுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் பீச். அது எனக்கே நல்லா தெரியும். இது வந்து மெட்ரோலேருந்து ஈஸியாக வரலாம் இந்த இடத்துக்கு. பரவாயில்ல. இந்த புஜ்லார் அப்படின்னாலும் இந்த ஐந்து பாயை பார்த்துக்கலாம். ஐந்து பாயிட்டு இந்த ரவுண்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதோட பாய் தெரியுது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க இந்த ஃபோட்டோ ஷூட் ஆரம்பித்து முடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு அம்மா ஏன்னா டயர்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. One eternity later. எப்படியோ நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இதுதான் இந்த வியூவில் நாங்கள் ஷூட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ டென்ட்டு போட்டாச்சு. ஸோ நாங்கள் அந்த ஐந்து பாய் அந்த வியூவுக்கு கரெக்டாக முன்னாடி வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட்டை பண்ணி ப்ராப்பராக முடிக்க போகிறோம். நம்ம லோரா ரெடி ஆகிட்டுருக்காங்க, சன்ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நான் இங்கே வந்து பீச் வியூ நிறைய காட்ட முடியாது, மீன் பப்ளிக்கை காட்ட முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரைவசி அந்த இஷ்யூன்றதுனால நம்மளோட ஆளுங்களை தவிர நான் வேறு யாருமே இங்கே ஷூட் பண்ண விரும்பலை. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியோ இந்த ஃபோட்டோ ஷூட்டை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அந்த துபாய் அந்த வீலுக்கு எதிரிலேயே வச்சு முடிச்சாச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நினச்சதை விட ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்திருக்கு. 2 பேரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல்ஸ் ஐ ஹவ் ஹேட் இன் துபாய். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு ஷூட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறது அமுல், லோரா அண்ட் சாரா.